எல்லார் வீட்லயும் பொம்பளை இருக்குது. எல்லா பொம்பளையும் உங்களை எல்லாம் பெத்திருக்காங்க. அந்த பொம்பளைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க ஒரு மணிப்பூர் நாடு மாதிரி ஆயிருந்தா. நல்லா இருந்துச்சுங்க. அந்த இது அவங்க 3 பேர் நடிப்பும் நல்லா இருந்தது. அந்த தீர்ப்பு சொன்னதுதான் எனக்கு பிடிக்கல. சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அருண்விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்காக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். அவர் நீதியில தண்டனையில தப்பிச்சுனா கூட தங்கச்சியோட பாசத்துல தப்பிக்க முடியல. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்ல பாலா சார் மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு இருக்கு. பட் என்ன லாஸ்டா அந்த சேட் எண்டிங் மட்டும் ஒன்று போட்டு விட்டுறாங்க, அதுதான் டிஸ்டர்பா இருக்கே தவிர மற்றபடி ஆக்டிங் வைஸ் அருண் விஜய் சார் செம்மையா பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு ஆக்டிங் வைஸ். பாலா சாரோட மற்ற படங்கள்ல இருந்து இந்த படம் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்றது அருண் விஜய் சார் தான் டிஃபரன்ஸா தெரிஞ்சாரு ஃபுல்லாவே. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மாதிரி நம்ம அவரை பார்த்துருக்கவே மாட்டோம். சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கிளாப்ஸ். அவர் என்ன போய் அவர் ஆக்டிங் பண்றதை பார்த்தே எல்லாம் நார்மலா கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் விஜய் சாரோட கெரியர்ல இந்த படம் எவ்வளவு முக்கியமானது? ரொம்ப முக்கியமான ஆக்டர் வைஸ் அவர் எந்த படம் செம்ம ஆக்டர்னு கேட்டா இந்த படம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்ல பெஸ்டா இருக்கும், அவர் கெரியர் பெஸ்டா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் தான். மியூசிக் அருமையா இருந்தது. சாங்ஸை விட மியூசிக் நல்ல அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு மியூசிக். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணிச்சு மியூசிக். படம் நல்லா இருந்ததுங்க. அந்த இது அவங்க 3 பேர் நடிப்பும் நல்லா இருந்தது. அந்த தீர்ப்பு சொன்னதுதான் எனக்கு பிடிக்கல. அப்படியே வந்து மொழி விட்டாங்க, பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த படத்துல வந்து பாலா சாரோட டைரக்ஷன்லாம் நல்லா தான் இருக்கு. அழுக வைக்குது அந்த படம். ஆமா, செகண்ட் ஹாஃப்ல அழுகியா தான் இருக்கு. காமெடி சிரிப்பெல்லாம் இருக்குமே இல்லையா படத்துல? சிரிப்பு வந்து அதான் அந்த முதல்ல ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா அதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு, அவ்வளவுதான். ஹீரோவோட நடிப்பு எப்படி? சூப்பரா இருக்கு. நடிப்பு எப்படி? அந்த அந்த அவரோட அந்த கேரக்டர் வேற மாதிரி காட்டுதா எப்படி இருக்கு? ஆமா, நல்லா இருக்கு. வேற என்னமா சொல்ல வராங்க படத்துல? படத்துல சொல்ல வர்றது என்னன்னா, தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. அந்த தண்டனையை வந்து அதான் சொல்றேங்க, அதை வந்து வெளிக்கொணராதையே அப்படியே சும்மா பூசி மூழ்கிட்டாங்க. இறுக்கம் ஏற்பட்டு எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சுட்டாரு. ஓகேவா, 3/4 மணி நேரம் அழுதுட்டப்பா. ஏன்னா என்னடா பண்ண முடியும்? அதான் கண்ணு தெரியாத பிள்ளைய போய் நீ டார்ச்சர் பண்ண போனா உன்னை என்னடா பண்ணணும் அப்படின்றது தான் கண்டென்ட். பார்த்ததுக்கு அவனை தூக்கி நிப்பாட்டுறாரு பாரு பாலா சாரு. அங்க தாண்டா பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் ஒருத்தன் படம் எடுக்கணும்னா பாலா அண்ணன் தாண்டா ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஏன்னா எல்லார் வீட்லயும் பொம்பளை இருக்குது. எல்லா பொம்பளையும் உங்களை எல்லாம் பெத்திருக்காங்க. அந்த பொம்பளைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க ஒரு மணிப்பூர் நாடு மாதிரி ஆயிருந்தா. தமிழ்நாடு மணிப்பூர் மாதிரி ஆகணுமா? தமிழ்நாடுனா தங்க தமிழ்நாடு மாதிரி இருக்கணும். நமக்கு நம்மளே பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பை எப்படி கொடுத்துருக்காருன்றத பாலா சார் காட்டியிருக்காரு. படம் வேற லெவலு. கண்டிப்பா சொல்றேன், 2025ல இந்த வருஷம் நூற்றாண்டுல இந்த படம் மாபெரும் வெற்றி படமா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான படமா இருக்கும். அருண் விஜய் அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது பண்ணுச்சு ஒரு பொண்ணை எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சக மனுஷியா தான் பார்க்கணும். இது பண்ண தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு. அவரோட படம்னாவே எப்படியா இருந்தா ஒரு அழுகையை கொண்டு வந்துருவாரு. அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு. ரியாலிட்டின்றத வந்து யதார்த்தத்தை அவர் அப்படியே காமிச்சிருப்பாரு, இது பண்ணியிருப்பாரு. இந்த மறைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் யதார்த்தம்னா அப்படியே ஓப்பனா அவர் காமிச்சிருப்பாரு. சட்டுன்னு எல்லாரும் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவருக்கு இந்த இது வந்து ஆக்டிங் வந்து ஒரு பெரிய படமா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒரு ஊமையா நடிச்சிருக்காது பண்ணியிருக்காரு. அவர் முழு ஆக்டிங் இது மட்டும் காட்டியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல படமா இருக்கும். தொடர்ந்து அவருக்காக தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு, என்ன அப்படி பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாப்ல மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. சூப்பர். சாங்ஸ் எல்லாமே வழக்கம் போலதான். அவர் என்ன சொல்லுவாரோ அதான. அறம் தான், அறம் காக்கப்படும் போல் பாலாவும் காக்கப்படணும். என்னன்னா அவரு நீதியில தண்டனையில தப்பிச்சுனா கூட தங்கச்சியோட பாசத்துல தப்பிக்க முடியல. அவங்க தண்டனை கொடுத்துட்டான். உங்களுக்கு இந்த படம் வந்து பார்க்கலாமா என்ஜாய் பண்ணி? பட் என்ஜாய்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்றேன். நல்ல ஜாலியா பாக்குறதுக்கான படம், நல்ல கண்டென்ட். இந்த ஜெனரேஷன்ல கேர்ள்ஸ்க்கு நிறைய அபியூஸ் நடக்குது பாத்தீங்களா? சோ அது ரிலேட்டடான ஒரு மூவி தான் எடுத்துருக்காங்க.
அவங்க சூப்பரா டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் மூவி, லவ் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரோல் செலக்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. பாலா சாரோட மற்ற படத்துல இருந்து இந்த படம் வந்து எவ்வளவு வேறுபட்டு இல்ல எல்லாம் எனக்கு அது பெருசா இது டிஃப்ரெண்ட் இல்லை. எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் என்ன அள வச்சிருவாங்க, டச்சிங்கான ஒரு விஷயத்தை வைப்பாங்க. ஸோ அதே தான் இதுலயுமே இருந்துச்சு. அந்த பிளாட் இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்ப அருண் விஜய் அவர்களோட கெரியர்ல இந்த படம் எவ்வளவு முக்கியமானது? உண்மையா சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அருண் விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்கா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். நிறைய ஃபேன் பேஜ் ஆல்ரெடி இருக்கு. இது மூலமா கண்டிப்பா நிறைய ஃபேன் பேஜ் அவருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல நிறைய படம் கொடுப்பாங்க. இப்போ எப்பவுமே பாலா படம் பார்க்கறது ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் அப்படி இருந்துச்சு. ஏன்னா நாச்சியாருக்கு அப்புறமா ரொம்ப கேப் கிடைச்சி இந்த படம் பண்ணியிருந்ததுனால நல்லா பெண்ணுக்கு எத்தனை பேருக்கு போகுது? இல்லை மார்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்டிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கும்ல, டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க.